மத்தேயு 7:28-29. வாசிங்க. இயேசு இந்த வார்த்தைகளை சொல்லி முடித்த போது அவர் பழைய பாஸ்டர்களைப் போல பேசாமல் அதிகாரமுடையவராய் அவர்களுக்கு இந்த அதிகாரமுடைய வார்த்தை, பவர்ஃபுல் வேர்டு, இதுக்கு பேர் தான் ப்ரொஃபட்டிக்கல் ரலம். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா, ஆமென். வேத பாரகர்கள் எப்படி பேசுவாங்க? கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார், கர்த்தர் உங்களுக்கு நல்லதை செய்வார், சாப்பிடுங்க, தூங்குங்க, பல்லு தேய்ங்க. இது யாருடைய பிரசங்கம்? பொய் சொல்லாதீர்கள், திருடாதீர்கள், ஏமாற்றாமல் இருங்கள், 10 கற்பனையை கை கொள்ளுங்கள். இதெல்லாம் என்னது? வேத பாரகனுடைய பிரசங்கம். இயேசு இந்த மெத்தட்லேயே போகலை. இயேசு அங்கே போய் நிற்கும் போது பிதாவானவர் தனக்குள் என்னெல்லாம் பேசுகிறாரோ அதை அப்படியே மக்களுக்கு பேசுகிறார். அல்லேலூயா. அந்த வார்த்தை எப்படிப்பட்டதாக இருக்குன்னா அதிகாரமுடையதாக இருக்கிறது. அல்லேலூயா. இப்போ எல்லாம் ஆச்சரியப்படுகிறான். நான் சொல்லட்டா, உனக்கு ஒரு ப்ரொஃபட்டிக் வேர்டு சொல்லட்டா, நீயும் உனக்குள்ள இந்த ரேமாவை பிடிச்சி பழகிட்டேன்னா உன் வாயிலிருந்து அதிகாரமுள்ள வார்த்தைகள் புறப்பட்டு வரும். உன்னை சுற்றி இருக்கிற எல்லாம் மாற ஆரம்பிக்கும். எப்போ எல்லாம் மாறும்னா, எப்போ உனக்குள்ள அதிகாரமுள்ள வார்த்தைகள் உனக்குள்ள இருந்து புறப்பட்டு வருகிறதோ அப்போ தான் எல்லாம் கீழே அடங்கும். இல்லைன்னா எதுவும் கீழே அடங்காது. நீங்கள் ஒன்று, ஏம்மா உன் பிள்ளைய கூப்பிடு, ஏம்மா வாம்மா அப்படிங்க, வரம்மா, ஏம்மா வாம்மா, வரம்மா, வரையா நடி அப்படின்னா இந்த வந்துட்டு ஓடி வரும். இதுக்கு பேர் என்னது? அத்தாரிட்டி. சொல்லுங்க, வாயத்தரன்னு சொல்லுங்க. உனக்குள்ள ரேமா வேடு வரும் பொழுது இந்த ரேமா வேடு தான் அதிகாரத்தை கொண்டு போய் உள்ள அடிக்கும். அல்லேலூயா. இல்லைன்னா அப்படியே பின்னாடி உட்காந்து சிரிச்சுட்டு அப்படின்ட்டு கால் வலி, வயிற்று வலி, நெஞ்சு வலி, பல்லு வலி, வாழ்க்கை உள்ள நோயில் சாக வேண்டியதான், இல்லை கடனில், இல்லை தரித்திரத்தில். கர்த்தர் உன் லைஃப்பை மாற்றி அமைக்கிறதுக்கு உனக்கு உள்ளேயே ஒரு விஷயத்தை வச்சிருக்கிறாரு. ஆவியின் பட்டயமாகிய தேவனுடைய வசனம். சொல்லுங்க, ரேமா. சத்தமா. அப்போ இயேசு இந்த ரேமாயில் நின்று போதிக்கும் பொழுது அவர் வேதபாரகனை போல் பேசாமல் அதிகாரமுடையவராக பேசுகிறார். எப்படி பேசுகிறார்? சொல்லுங்க, பின்னால தட்டி சொல்லுங்க, எப்படி பேசுகிறார்? இப்போ நீ அதிகாரம் நோயை பார்த்து எப்படி தெரியுமா பேசுவாச்சு? வயிற்று வலியே, கால் வலியே, இயேசுவின் நாமத்தினால எனக்குள்ள இருக்கிறதுக்கு உனக்கு அதிகாரம் பாவலி அப்படிம்ப. இப்போ நீ பழைய பேட்டர்ல இருந்தீங்கன்னா, ஒரே வயிற்று வலிங்க, 3 நாளாக தீரவே மாட்டேங்க, ஏதாவது பண்ணுங்க, கால் இப்படி இப்படி போயிடுவோம் வாழ்க்கை. இதுக்கு மருந்தே நீ இப்படி இழுக்கும்போது பிசாசு அப்படியாம்மா, பரவாயில்லம்மா, இன்னும் ஒரு வாரத்துக்கு ஒரு 15 நாளைக்கு போரு, உன்னை தடவி விட்டுட்டு அப்படியே அம்மாடி போயிடுவேன். காலம் ஃபுல்லாக நீ யாராக தான் இருக்கணும்? நோயாளியாக இருக்கணும். இயேசு இப்படியெல்லாம் பண்ணலை. போறா, எத்தனை வருஷமான பிரச்சனை உனக்கு? ஐயா, 38 வருஷமாய் இந்த நோயில் நான் இருக்கிறேன். அவனை பார்த்து சொல்றார், இப்போ இன்னைக்கு இந்த நிமிஷம், அதுக்கு பேர் தான் என்னது? ரேமா. இப்போ இன்னைக்கு இந்த நிமிஷம் அப்படி வருது பாருங்க, அதுக்கு பேர் தான் என்னது? ரேமா. இந்த நிமிஷம் அப்படின்னு பைபிளில் போட்டிருக்கு. அப்பொழுது அவன் தன்னுடைய படுக்கையை எடுத்து சுருட்டி கொண்டு அவன் சொந்த கால்களால் அவனுடைய வீட்டுக்கு நடந்து போகிறான். ஆமே. ஒரு லோகோஸ் அவனை எழுப்பல. அதிகாரமுள்ள தேவனுடைய வாயிலிருந்து வந்த ஆவியின் பட்டயமாகிய ரேமா வார்த்தை 38 வருஷம் கட்டியிருந்த நோயிலிருந்து அவனை விடுவிக்கிறது. நான் சொல்றது எத்தனை பேருக்கு புரியுது? இதே தான் பொருளாதாரத்துக்கு. அல்லேலூயா. 6 மாசம் பஞ்சம். ஒரு குழந்தையை வெட்டி சாப்பிட்ற மாதிரி பஞ்சம் தேசத்தில் வந்துருச்சு. எலிசா போறான், சொல்றான், கர்த்தருடைய சமூகத்தில் நின்று சொல்லுகிறேன், இன்றைக்கு தேவனுடைய தீர்க்கதரிசியாக நான் சொல்லுகிறேன், நாளைக்கு இந்நேரத்தில் ஒரு மரக்கால் கோதுமை 1 ரூபாய்க்கு இங்கே என்ன பண்ணும்? விற்கப்படும். 10,000 ரூபாய்க்கு வித்துட்டு இருந்த 1 கிலோ அரிசி தீர்க்கதரிசி வாயிலிருந்து அதிகாரம் வந்த உடனே சொல்றான், நாளைக்கு அந்த 10,000 ரூபாய்க்கு விற்கப்பட்ட அரிசி
ஒரே ரூபாய்க்கு இங்கே விற்கப்பட போகிறதுன்னு சொல்லி முடிச்சுட்டு போனான். மறுநாள் அந்த சம்பவம் தலைகீழாக மாறி அப்படியே நடந்தது. ஆமேன்னு சொல்லுங்க. இதுதான் ரேமா. 6 மாசமா தீராத பிரச்சனை ஒரு நாளில் ஒரு வார்த்தை சொல்லி எப்படி மாறுது? ஆவியின் பட்டயமாகிய தேவனுடைய வசனத்தை உனக்கு உள்ள இருந்து நீ வெளியெடுக்கணும். அப்போ உன் கடன் பிரச்சனைக்கு தீர்வு, அப்போ உன் நோய்க்கு தீர்வு, அப்போ உன் பிரச்சனைக்கு தீர்வு, அப்போ உன் எல்லாத்துக்கும் அதுதான் முற்றுப்புள்ளி. அல்லேலூயா. நான் சொல்கிறேன், எத்தனை பேருக்கு புரியுது? கேட்குறீங்களா இல்லையா? ரொம்ப முக்கியமான விஷயம் சொல்லிட்டு இருக்கிறேன். புரியுதா இல்லையா? ஆமென், ஆமென், ஆமென். அதனால தான் பைபிள் சொல்லுது, ஏய் சுறுசுறுப்பாரு, எப்பொழுதும் விழிக்கிறேன், எப்பவும் ஜெபம் பண்ணிட்டு, எப்பவும் வசனத்தோடு கனெக்ட் ஆகிரு, எப்பவும் ஆராதனையிலே இரு, எப்போதும் ஆவியானவரோடையே இரு. அப்பனா என்ன நடக்கும்? அப்பனா அப்பப்ப உனக்கு தேவையான ரேமா உனக்கும் வெளியே வரும், பக்கத்து வீட்டுக்காரனுக்கு வெளியே வரும், கிராமத்துக்கு வரும், பட்டணத்துக்கு வரும். நீ போகிற வருகிற இடத்துல எல்லாம் கர்த்தர் உனக்குள்ள இருந்து ஆவியின் பட்டயமாகிய வசனத்தை உனக்குள்ள இருந்து வெளியெடுப்பார். அது உனக்கும் ஆசீர்வாதம், பக்கத்து வீட்டுக்காரனுக்கு ஆசீர்வாதம், எல்லாத்துக்கும் ஆசீர்வாதம். அல்லேலூயா. ஆமென். அப்போஸ்தலனாகிய பவுல் எதுல மூவ் ஆகுறாரு? பவுலை பற்றி பைபிள் அவ்வளோ எழுதியிருக்கு. 15-16 புக்கு படிச்சிருக்கிறார், எழுதியிருக்கிறார். அவர் அப்படியே முன்னால போகிறார். பவுல் எப்படி அவருடைய ஊழியத்தை செய்கிறார்? வாசிங்க. 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 12, 13, 14 3 வசனங்கள் வாசிங்க. 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 12, 13, 14 சீக்கிரம். பாருங்க, பவுல் சொல்றாங்க பாருங்க, எல்லாம் கவனிங்க. வெளியே இருக்கிறவங்கள உள்ள வர சொல்லுங்க. வெளியே இருக்கிறவங்க எல்லாம் ஜெபிக்க போகணும். என்ன கவனிக்க. நாங்களோ எல்லாம் சொல்லுங்க, நாங்களோ அந்த முனியம்மா மாதிரி இல்லாம, அந்த ராக்கம்மா மாதிரி இல்லாம, அந்த மாடசாமி மாதிரி நாங்களோ உலகத்தின் ஆவியை அவன் பேசுற மாதிரி நாங்க பேசுறது இல்லை, அவன் பண்ற மாதிரி இல்லை, நாங்க அதெல்லாம் இல்லை. தேவனால் எங்களுக்கு அருளப்பட்டவைகளை அறியும்படிக்கு தேவனிடமிருந்து புறப்படுகிற ஆவியின் பட்டயமாகிய வசனத்தை எங்களுக்குள்ளே பெற்றோம். பவுல் அப்போஸ்தலனை கர்த்தர் உயர்த்தினார். அவர் போய் தொட்டப்போ நோய் சுகமாச்சு, பேய் சுகமாச்சு, எல்லாம் போச்சு. அப்படி எல்லாம் பைபிளில் சொல்றீங்கல்ல, எப்படி சார்? அவர் இப்படி அவரோட பேட்டன் இயேசுவ மாதிரியே நானா பேசல, என் பிதாவானவர் எனக்கு என்ன சொன்னாரோ அதை தான் மக்களுக்கு பேசினேன். அல்லேலூயா. பவுல் என்ன சொல்றார் பாருங்க, நான் உலகத்தில் பார்க்கறது வைக்கிறதுலாம் நான் பேசல, தேவனிடமிருந்து வருகிற ஆவியிலிருந்து. நாங்களோ உலகத்தின் ஆவியை பெறாமல் தேவனால் எங்களுக்கு அருளப்பட்டவைகளை அறியும்படிக்கு தேவனிலிருந்து புறப்படுகிற ஆவியை, அந்த ஸ்பிரிட்டிலிருந்து வருகிற வேர்டை நாங்கள் பெற்றோம். அதை வச்சு நாங்கள் என்ன பண்ணுகிறோம்? அடுத்த வசனம், அவைகளை மனுஷ ஞானமும் விஞ்ஞானமும் அறிவும். அப்படியாமல்ல, இப்படியாமல்ல, தெரியுமா உனக்கு? என்ன தெரியுமா உனக்கு? போன வாரம் இப்படி நினைச்சாமல்ல, அப்படியா, போன வாரம் அப்படி நினைச்சாமல்ல. இதெல்லாம் மனுஷ ஞானம். இதெல்லாம் என்ன ஞானம் சொல்லுங்க? அதோட நாங்கள் மனுஷ ஞானம் போதிக்கிற வார்த்தைகளை சொல்லுங்க. இதெல்லாம் உனக்கு தான், ப்ராஃபஸி தான், ப்ரொஃபட்டிக்கலாக தான் பேசிட்டு இருக்கிறேன். நாங்களோ மனுஷ ஞானம் பேசுகிற எந்த வார்த்தைகளையும் நாங்கள் பேசாமல். எத்தனை பேர் வாழ்க்கை மாறணும்னு நினைக்கிறீங்க? ஏங்க சொல்லுங்க, உங்களை தான் கேட்குறேன். உன் லைஃப் மாறணும்னு நினைக்கிறியா? உன் பொருளாதாரம் மாறணும்னு நினைக்கிறியா? உன் சரீரம் மாறணும்னு நினைக்கிறியா? சுற்றி உள்ளவெல்லாம் மாறணும்னு நினைக்கிறியா? ஒரு விஷயத்தை பிடிக்கணும். பவுலுடைய சக்சஸ் இதுதான், இயேசுடைய வெற்றி இதுதான். அழகா சொல்லுது, நாங்களோ மனுஷர்கள் பேசுகிற அறிவை பேசாமல். நாங்கள் அதை பேசுறதே இல்லை. என்னைக்கு உன் வாய்க்கு பூட்டு போட்டு மனுஷ அறிவை நீ மூடுறையோ, அன்னைக்கு உன்னுடைய ஆவிக்குரிய அறிவை திறக்க ஆரம்பிக்கும். ஸ்பிரிச்சுவல் ஐஸ் ஓபன் ஆக ஆரம்பிக்கும். பரிசுத்த ஆவியானவர் உனக்குள்ள ரேமாவை தட்டி உள்ள விட ஆரம்பிப்பார். என்னைக்கு மனுஷ அறிவு
பேசுகிறது நீ வெளியே வரையோ அன்னைக்கு தான் உன் வாழ்க்கைக்கு விமோச்சனம். ஆமென். நீ என்ன பண்ணுவ? இந்த காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் மனுஷ ஞானமாக பேசுவேன். டிவியில் சீரியல் பார்த்தியா, அது எப்படி இருந்துச்சு, இது எப்படி, பாஸ்டர் எப்படி தெரியுமா, அந்த அது எல்லாம் பேசிட்டு நைட்டு ஆண்டவரே இறங்குமப்பா ஏசப்பா ஒன்றும் வேலைங்க. ஏன்னா காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் என்ன பேசுனேன்? மனுஷ ஞானத்தை பேசுனேன். நைட்டு போய் என்ன கேட்குற? ஆசீர்வாதத்தை கேட்குற. இதுக்கும் அதுக்கும் சம்பந்தமே சொல்லுங்க. இப்போ பவுல் சொல்றார், நாங்கள் மனுஷ ஞானத்தை பேசாம பரிசுத்த ஆவி போதிக்கிற வார்த்தைகளாலே பேசி. பக்கத்தில் தட்டுங்க. என்னத்தை பேசி தொலைகிற கேளு. மூஞ்ச பார்த்த என்னத்தை பேசி தொலைகிறேன்னு. எதை பேசுற நீ? எதை பேசுற? வாயெடுத்தா அடுத்தவனை பற்றி தான் பேசுறது. வாயை திறந்தாலே அவன் குடும்பத்தை பற்றியாவது பேசுறது. வாயை திறந்தாலே இன்னொரு பொம்பளை பற்றி பேசுறது. வாயை திறந்தாலே வேற யாரை பற்றி பேசுறது. நீ எப்படி உருப்படுவ? வாய்ப்பே இல்லை. பவுல் இந்த இடத்தை அப்படி க்ளோஸ் பண்ணிட்டாரு. என்ன க்ளோஸ் பண்ணிட்டாரு? நாங்கள் மனுஷர் போதிக்கிற வார்த்தைகளாலே பேசாமல் நாங்கள் என்னத்தை பேசுறோம்? பரிசுத்த ஆவி போதிக்கிற வார்த்தைகளாலே பேசி. இப்போ நீங்கள் உங்கள் பக்கத்தில் இருக்க கையை பிடிச்சி, நல்லா கையை பிடிங்க, முறைக்காதீங்க. நான் இங்கேயாவது உங்கள் முகத்தை பார்க்கவே முடியல. இங்கேயாவது கொஞ்சம் சிரிச்சிட்டு நல்லா மூஞ்ச நல்லா வை ஃபஸ்ட்டு. சிரிக்கி பார்க்கலாம். இப்போ சொல்லுங்கள், பரிசுத்தாவி போதிக்கிற வார்த்தையை ஒரு 2 வார்த்தை சொல்லுங்க பார்க்கலாம். என்ன பரிசுத்தாவியார் உங்களுக்கு போதிப்பார்? ஒரு பக்கத்தில் நிற்கிற ஆளை பார்த்து பரிசுத்தாவியார் போதிக்கிற ஒரு 4 வார்த்தை சொல்லு பார்க்கலாம். என்ன போதிக்கிறாருன்னு பார்ப்போம். சொல்லு சொல்லு சொல்லு. முகத்தை பார்த்து சொல்லு. ஆவியானவர் உனக்கு போதிக்கிறத ஒரு 4 வார்த்தை சொல்லு. நாசமாக போனால் சொல்லுவார் ஆவியானவர். நீ சரியில்லை நான் சொல்லுவார். போன வாரம் நீ என்ன அதான் சொல்லுவார் ஆவியானவர். பைத்தியமே, அப்புறம் எதுக்கு இதை பேசி தொலைகிற? இதனால தான் நீ விளங்காமல் போகிறது. இப்போ நீ சொல்லு, நெஞ்சில் கையை வச்சு ஆவியானவர் போதிக்கிறார் அப்படின்னு சொல்லு. என்ன சொல்கிறாரு பாப்பா ஆவியானவர்? அடுத்த வருஷம் செத்துருவேன், போகிற வழியில் வண்டி இடிச்சு சாவுவேன், உன் வீடு விளங்காமல் போகும், இதெல்லாமா பேசுவார் ஆவியானவர் உங்ககிட்ட? சொல்லு, என்ன பேசுவார்? சொல்லுங்க, என்ன பேசுவார் ஆவியானவர்? ஆவியானவர் உங்களை என்ன பண்ணுவார்? கட்டி, சொல்லுங்க, கட்டி எழுப்புவார். உங்களை பலப்படுத்துவார். ஆவியானவர் உங்களை கட்டி எழுப்புவார். ஆவியானவர் உங்களை பலப்படுத்துவார், உங்களை மேலே தூக்குவார், உங்கள் குறைவுகளை நிறைவாக்குவேன் என்று சொல்லுவார். இப்படி தான் ராஜா ஆவியானவர் பேசுவார். நீயே ஒருவேளை எங்கேயாவது குழியில் போயிட்டு இருக்கேன்னு வச்சுக்க, உன்னை ஆவியானவர் மேலே தூக்குவாரா கீழே அமுக்குவாரா? சொல்லுங்க சொல்லுங்க. ஒரு சமட்டு கீழே சமட்டுறது யாரு? சொல்லுங்க. தூக்குறது யாரு? பவுல் இதெல்லாம் சொல்றாரு. இங்க பாரு, இயேசுவும் அந்த ரேமாவில் தான் வாழ்ந்தார். ஆவியின் பட்டயமாகிய வசனத்தை தான் பேசினாரு. நாங்களும் அதை தான் பிடிச்சிருக்கிறோம். மனுஷ ஞானம் பேசுகிற, என் அறிவு பேசுகிற, அதெல்லாம் இப்படித்தான், இதெல்லாம் இப்படித்தான். உனக்கு தெரியாதா? எங்களுக்கு தெரியும். அப்படி இப்படி. உன்னை எவன் கேட்டான்? க்ளோஸ் நல்லா போட்டு தச்சிரு. தச்சிட்டு எதுக்கு திறக்கணும்? பரிசுத்த ஆவி போதிக்கிற வார்த்தைகளாலே பேசி. ஆவியானவர் உனக்கு போதிக்கும் பொழுது அடுத்தவனை பற்றியோ ஊரானை பற்றியோ கெட்டது எதையும் உங்கள்கிட்ட என்ன பண்ண மாட்டாருன்னா, அதெல்லாம் நீ தான் பேசுறது. உங்கள் தாத்தா பேசினாரு, உங்கள் அப்பா பேசினாரு, உங்கள் அம்மா பேசின, நீ பேசுகிற, நீ உன் பிள்ளைங்க பேசலாம், என்ன பேசிக்கிட்டே வரும். அது விட்டுரு. ஆவியானவர் அப்படி பேசவே, ஆவியானவர் பேசும் பொழுது பலத்தை பேசுவார், நன்மையை பேசுவார், ஜீவனை பேசுவார், அதிகாரத்தை பேசுவார், விடுதலையை பேசுவார், ரட்சிப்பை பேசுவார், ஆசீர்வாதத்தை பேசுவார், பிராஸ்பரிட்டியை பேசுவார். இதெல்லாம் தான் ஹோலி ஸ்பிரிட்டோட வேலை. யாராச்சும் உங்கள்கிட்ட ஃபோன் எடுத்து தெரியுங்களா அக்கா, அக்கா கேமா, அக்கா தெரியுமா அப்படின்னா வாயை மூடி செகுனியில் அடிச்சிருவேன்னு சொல்லிடணும். பட்டுன்னு க்ளோஸ், நிறுத்திக்க, ஓடி போயிரு, இந்த வழியில் இப்படியே போயிரு. ஆவிக்குரியவைகளை ஆவிக்குரியவைகளோடு சம்பந்தப்படுத்துகிறோம். அல்லேலூயா. எத்தனை பேருக்கு புரியுது? ஆண்டவர் நீங்க பேசணும்னு விரும்புறார். எல்லாம் சொல்லுங்க, ஆண்டவர் நீ பேசணும், நீ பேசினா தான் நடக்கும்.
ஆனால் என்ன பேசணும் அது ரொம்ப முக்கியமானது. அல்லேலூயா. நீ அதிகாரத்தோட பேசணும், நீ வசனத்தை பேசணும், நீ ஜீவனை பேசணும், உனக்கே பேசணும், வீட்டுக்கு பேசணும், பொருளாதாரத்துக்கு பேசணும், சபைக்கு பேசணும், பக்கத்தில் இருக்க கிராமத்துக்கு எல்லாத்துக்கும் நீ பேசணும். ஆனால் எதை பேசணும்? எதை பேசணும்? ஆவியானவர் உனக்கு போதிக்கிறத என்ன பண்ணணும்? பேசணும். ஆவியானவர் எதை போதிப்பார்? ஜீவனை போதிப்பார், நல்வாழ்வை போதிப்பார், உயர்வை போதிப்பார், வெற்றியை போதிப்பார். இதுக்கு பேர் தான் என்னது? தீர்க்க தரிசனம். சொல்லுங்க, இதுக்கு பேர் தான் என்னது? சத்தமா சொல்லுங்க, இதுக்கு பேர் தான் என்னது? நல்லா வாயத்தன சொல்லுங்க, இதுக்கு பேர் தான் என்னது? தீர்க்க தரிசனம். ஒரே ஒரு வசனம் மட்டும் படிச்சு முடிக்கணும். 1 கொரிந்தியர் 14ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் படிங்க. வாட் இஸ் எ ப்ராஃபஸி? ஏன் நம்ம பேசணும்? படிங்க. 14:3. இங்க பாருங்க, எல்லாரும் கவனிங்க, எல்லாரும் கவனிங்க, சத்தமா படிங்க. தீர்க்க தரிசனம் சொல்லுகிறவனோ, ஒரு ஓ போடுங்க, என்ன சொல்லணும்? மனுஷனுக்கு பக்தி, விருத்தி, புத்தி, அதுக்கு பேர் தான் என்னது? சொல்லுங்க, சொல்லுங்க வாயை திறந்து. இப்போ உங்க வீட்டிலேயே எல்லாத்துக்கும் புத்தி வேணுமா வேணாமா? சொல்லுங்க. பக்தி வேணுமா வேணாமா? ஆறுதல் வேணுமா வேணாமா? 1000 பிரச்சனைகள் இருக்கும். அப்ப நீ எதை பேசணும்? எதை பேசணும்? வாயை திறந்து தீர்க்க தரிசனம் சொல்லணும். எது தீர்க்க தரிசனம்? விளங்காம போவேன், நாசமா போவேன், அவன் குடும்பம் இப்படி. இது இல்லை. நீ வேத வசனங்களை எடுத்து பக்தி, விருத்தி, ஆறுதல், தேர்தல் உண்டாக உன் வாயை திறந்து சத்தமா பேசுற பாரு, அதுக்கு பேர் என்னது? தீர்க்க தரிசனம். ஒரு ஆமீன் சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. நீ விரும்பினா, அதை தான் நான் எப்பவுமே சொல்லுவேன், நீ விரும்பினா நீ நல்லா இருக்கலாம், நீ விரும்பினா நீ நாசமா போகலாம். ரெண்டும் யார்கிட்ட இருக்குது? கடவுள்கிட்ட இல்லை. யார்கிட்ட இருக்குது? சொல்லுங்க, சொல்லுங்க. எல்லாம் என்ன சொல்லுறானே? எல்லாம் ஆண்டவர் செயல், எல்லாம் ஆண்டவர் செயல், எல்லாம் கடவுள் பார்த்துக்குவாரு. நீ நான் கண்டதெல்லாம் பேசுவேன், வாய்க்கு வந்தபடியெல்லாம் பேசுவேன், அதையெல்லாம் எதெல்லாம் பைபிள் செய்யக்கூடாதுன்னு சொல்லுதோ அதையெல்லாம் செய்வேன். அப்புறம் எப்படி கர்த்தர் என்ன ஆசீர்வதிப்பாரு? ஆமென். முதலாவது உனக்கு மேலே ஒரு மண்டலம் திறக்கணும். ஸ்பிரிச்சுவல் ரெலம் உனக்கு மேலே ஓப்பன் ஆகணும். அதுக்கு நீ முதல்ல வாயை திறந்து என்ன பண்ணணும்? பேசணும். இப்போ இங்கே 2 பேர் ஒரு வருஷமாக வந்துட்டே இருக்கிறீங்க, 2 பேரும் பேசவே இல்லை. நீங்கள் யாரோ, அவங்க யாரோ. நீங்கள் யாரோ வரீங்க போறீங்க, அவர் யாரோ. நம்ம எப்போ உறவு வருது? பேசணும். என்னங்க எப்படி இருக்கிறீங்க? என்ன இங்கே தான் ஸ்டார்ட் ஆகுது. ஆமேன்னு சொல்லுங்க. ஆண்டவரோடு நீ பேசணும், ஆண்டவரும் உங்ககிட்ட பேசணும். அப்பந்தான் ஆண்டவருக்கும் உனக்கும் உண்மையான உறவே வருது. ஏங்க நான் பைபிளில் 23ஆம் சங்கீதம் மனப்பாடம் பண்ணேங்க, பண்ணிக்கோ. 128ஆம் சங்கீதம் ரொம்ப மனப்பாடம் பண்ணியிருக்கேன், பண்ணிக்கோ. யாருக்கு வேணுதெல்லாம்? அதை தாண்டி ஒன்று இருக்குது. ஆமேன்னு சொல்லுங்க. அதை தாண்டி என்னங்க? ஆவியின் பட்டயமாகிய ரேமா வார்த்தை எனக்குள் வரும் பொழுது என் கட்டுகள் எல்லாம் உடைகிறது. அதுதான் பட்டயம். வெட்டி 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 எல்லாத்தையும் கீழே சாய்க்கும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. 2 கையை ஒயிட்டி ஆமென் ஆண்டவரே இது என் வாழ்க்கையில் இன்னைக்கு சம்பவிக்கட்டும் அப்படி சொல்லுங்க. இது இன்னைக்கு என் வாழ்க்கையில், சத்தமாக சொல்லுங்க, இது ஆண்டவரே இன்னைக்கு என் வாழ்க்கையில் சம்பவிக்கட்டும். ஆவியின் பட்டயமாகிய வேத வசனம் இன்னைக்கு என் வாழ்க்கையில் சம்பவிக்கட்டும் ஆண்டவரே. இது என் லைஃப்ல இன்னைக்கு நடக்கட்டும் ஆண்டவரே. அல்லேலூயா. புரிஞ்சிருச்சா? சிம்பிளா சொல்றேன், புரிஞ்சிருச்சா? புரிஞ்சுதா இல்லையா சொல்லுங்க. அப்ப தீர்க்க தரிசனம் என்பது யாரையும் அழிப்பதற்கோ வெட்டுவதற்கோ நாசமாக்குறதுக்கு இல்லை. ஒரு மனுஷனை ஊன்ற கட்டி எழுப்புவதற்கு கர்த்தர் தீர்க்க தரிசனத்தை பயன்படுங்க. ஆமென்.
எவனாவது வந்து நீ இந்த ஊர்லயே இருக்க மாட்டேன், கர்த்தர் உன்னை கொண்டு போயிடுவாரு, பிசாசே வெளியே வா, இன்னைக்கு சாவ போற, உன் காலை உடைக்க போறாருன்னா போடா 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 அப்படின்னு ஆமேன்னு சொல்லுங்க. அப்படியே சொல்லுங்க, போடா போடா போடா. நான் ஜீவனுள்ள நாளெல்லாம் கர்த்தருடைய ஆலயத்தில் நிலைத்திருப்பேன். என் மேல அபிஷேகம் இருக்கு, என் மேல அழைப்பு இருக்கு, என் மேல தேவ திட்டம் இருக்குது. அவர் என்னுடைய உறவாய் இருக்கிறார். என்னை அவர் கட்டுவார், மீண்டும் பலப்படுத்துவார், மீண்டும் உயிர்ப்பிப்பார். ஒருவேளை எங்கேயாவது ஒரு இடத்துல தவறி கிவறி கீழே விழுந்து ஒரு மாதிரி ஆனா கூட உன்னை குழி தோண்டி புதைக்கிறவர் அல்ல இயேசு. உனக்காக உயிரை கொடுத்து, சிலுவையில ஜீவனை கொடுத்து, இரத்தத்தை கொடுத்து, சரீரத்தை கிழிக்க கொடுத்து, உன்னை மறுபடியும் தூக்க வேண்டும் என்று உனக்காக மரித்தவர் அவர். உன்னை அழிக்கிறதுக்கு ஒரு தீர்க்கதரிசியும் அனுப்ப மாட்டாரு, உள்ளுக்குள்ள இருந்து சொல்றவனையும் சொல்ல வைக்க மாட்டாரு. இதெல்லாம் அவனுங்களா சொல்றது. அல்லேலூயா. உங்க வாயை ஓபன் பண்ணுங்க. நீங்க பேசும் பொழுது ஆவிக்குரிய மண்டலம் திறக்கும், நன்மைகள் திறக்கும். கேளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். தட்டுங்கள், அப்பொழுது உங்களுக்கு திறக்கப்படும். கேட்காததுக்கு யாரும் கொடுக்க. அப்ப நீ வாயை எப்பெல்லாம் வாயை திறனா இந்த ரேமாவுல மூவாயி பழகணும். ஆவியின் பட்டயமாகிய வசனம். அல்லேலூயா. போதுமா? மத்த 7ல் இன்னும் ஒரு சின்ன சம்பவம் இருக்கு. 2 மினிட்ஸ் சொல்லட்டா? அதையும் கூட எல்லாம் தப்பு தப்பா புரிஞ்சு வச்சிருக்காங்க. மத்த 7ஆம் அதிகாரம் படிங்க, சொல்லிடுவோம். அது இதை சொல்லி அதை சொல்லாம போனா 7:12 வாசிங்க. ஒன்று மட்டும் சொல்லுங்க. எல்லாம் சொல்லுங்க. மனுஷன் உங்களுக்கு என்ன செய்யணும்னு நீங்க நினைக்கிறீங்களோ, நீங்க முதல்ல அவங்களுக்கு அதை என்ன பண்ணுங்க. அதுக்கு பேர் தான் தீர்க்க தரிசனம். இதுவே என்னது? நியாயப்பிரமாணமும். சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க. வாய் வரமாட்டாங்க, இதுக்கெல்லாம் வாய் வராது. கொல்லணும், அழிக்கணும், அப்படின்னா அப்போ உனக்கு எப்படி? நீ செத்து அழிஞ்சு நாசமா போறதுதான் உனக்கு பிடிக்குதா? நீ நல்லா இருக்கணும். நீ என்ன பண்ணணும்? நீ நல்லா இருக்கணும். அவன் நாசமா அப்படின்னு சொல்ற இல்ல. இவரு உனக்கு என்ன நடக்கணும்னு நீ நினைக்கிறியோ அதை ஃபர்ஸ்ட் அடுத்தவனுக்கு நீ என்ன பண்ணு. படிங்க அந்த வசனத்தை. ஆதலால் நீங்கள் அவர்களுக்கு அதுவே. என்னங்க ப்ராஃபஸின்னா? நீ சாகணும்னு நினைப்பியா? இன்னைக்கு என் கால் ஓடிடணும்னு நினைப்பியா? பாதுகாப்பா இருக்கணும் இல்ல? அது மாதிரியே அவனை நினை. அதுக்கு பேர் என்னது? இதை மாற்றி சொல்றதுக்கு பேர் தான் வேற. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. சத்தமா சத்தமா அல்லேலூயா. இன்னும் 2 வசனம் மட்டும் மேலே படிங்க, சொல்லி முடிச்சிடறேன். 15லேருந்து அப்படி வாசிங்க கீழே வேக வேகமா. அப்போ ஒரு கேள்வி வருது, யாருங்க பாஸ்டர் ஒரு தீர்க்க தரிசனம் சொன்னேன் நடக்கலை, அதுக்காக கள்ள தீர்க்க தரிசியா? இல்லை இல்லை இல்லை. கள்ள தீர்க்க தரிசனா ஃபர்ஸ்ட் உனக்கு என்னன்னு தெரியணும். படி. வெளியில அப்படியே பம்பிடி சொல்லுவான், உள்ளுக்குள்ள எப்படி இருக்கிறான்? பட்சிக்கிற. வெளியில சிஸ்டர் சூப்பர் அப்படின்ட்டு இவன் நாசமா போகணும்னு உள்ள நினைக்கிறான் பாரு. அவன் தான் யாரு? சொல்லு சொல்லு. அப்ப எல்லாம் போய் கண்ணால் பின்ன சர்ச் நாங்கள் பிடிச்சு எடுக்கும் அப்படின்னு உள்ளத்துல நினைக்கிறான் பாரு. கள்ளன். அவன் தான் கள்ளன். அல்லேலூயா. பாஸ்டர் கர்த்தாவை அனுகிரகிக்கும் அப்படின்ட்டு இந்த பக்கம் வேற பிளான் போடுறான் பத்தியா? ஒரு நாள் கூலியை வச்சுக்கிட்டு அவன் தான் யாரு? பிரச்சனைக்குரிய ஆளு. ஆமைன்னு சொல்லுங்க. கீழே வாசிங்க. அறிவீர்கள், முட்செடிகளில் திராட்சை பழங்களையும் முட்பூண்டுகளில் அத்தி பழங்களையும் பறிக்கிறார்கள். அப்படியே நல்ல மரம் எல்லாம் நல்ல கனிகளை கொடுக்கும், கெட்ட மரமோ கெட்ட கனிகளை கொடுக்கும். பைபிள்ல புதிய உடன்படிக்கையில பாடி ஆஃப் கிரைஸ்ட் நம்ம எல்லாரும் சேர்ந்து இயேசுடைய சரீரமா இருக்கிறோம். ஆமே. பண்ண என்ன பண்ண? இயேசுடைய கண்ணா இருக்கிறாரு.
இந்த பக்கம் அவர் என்ன சிகாமணி என்ன இயேசுடைய கையா இருக்கிறாரு, ஜெயராஜ் என்ன இயேசுடைய காலா இருக்கிறாரு, இந்த பக்கம் சகோதரி என்ன மூக்கா இருக்கிறார். இப்படி எல்லாரும் நாம யாருக்குள்ள இருக்கிறோம்? கிறிஸ்துவனுடைய அவயங்களா. இது ஒன்றை பிரிக்க முடியாது. ஆமே சொல்லுங்க, பிரிக்க முடியாது. சத்தமா சத்தமா சொல்லுங்க, பிரிக்க முடியாது. புதிய ஏற்பாட்டில் இவன் அவனை எல்லாம் பிரிக்க. அப்ப ஒருத்தனை கலட்டி விடணும்னு நினைக்கிறவன், இந்த குடும்பத்தை துரத்தி விடணும்னு நினைக்கிறவன், இவனை பஞ்சாயத்து பண்ண நினைக்கிறவன் யாரு? அந்த ஸ்பிரிட் என்ன ஸ்பிரிட் சொல்லுங்க? கண்ணு இல்லாம எப்படிடா இருப்ப? கையை விட்டுட்டு எப்படிடா இருப்ப? ஒரு கால் இல்லாம எப்படி இருப்ப? ஆண்டவர் எல்லாத்தையும் இப்படி இணைச்சு வச்சிருக்கிறார். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க, அல்லேலூயா. படிங்க, வேகமா படிங்க. நல்ல மரம் கெட்ட கனிகளை கொடுக்க மாட்டாது, கெட்ட மரம் நல்ல கனிகளை கொடுக்க மாட்டாது. நல்ல கனி கொடாத மரம் எல்லாம் வெட்டுண்டு அக்கினியிலே போடப்படும். ஆதலால் அவனுடைய கனிகளினாலே அவர்களை அறிவீர்கள். பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பானே அல்லாமல் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவன் அது பிரவேசிப்பது இல்லை. இதெல்லாம் எப்படி இன்டர்பிரேஷன் பண்றாங்க அப்படின்னா, டிவியில் பல இடங்களில் நீங்கள் உண்மையாய் பரிசுத்தமாக இருக்க வேண்டும், இல்லை இல்லாமல் நீங்கள் இயேசுவே இயேசுவே, நீங்கள் ஒரு பாவம் செஞ்சுட்டு இயேசுவே இயேசுவேன்னு கூப்பிட்டா கர்த்தர் உங்களை ராஜ்யத்துக்குள்ள என்ன செய்ய மாட்டார்? சேர்க்க மாட்டார். கீழே படிங்க. அந்நாளில் அநேகர் என்னை நோக்கி கர்த்தாவே 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 உமது நாமத்தினாலே தீர்க்க தரிசனம் உரைத்தோம் அல்லவா, உமது நாமத்தினாலே பிசாசுகளை துரத்தினோம் அல்லவா, உமது நாமத்தினாலே அநேக அற்புதங்களை செய்தோம் அல்லவா என்பார்கள். அப்பொழுது நான் ஒரு காலமும் உங்களை அறியவில்லை, அக்கிரம செய்கைக்காரரே என்னை விட்டு அகன்று போங்கள் என்று அவர்களுக்கு சொல்லுவேன். ஆகையால் நான் சொல்லி இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்கிறவன் எவனோ அவனை கண்மலையின் மேல் தன் வீட்டை கட்டின புத்தியுள்ள மனுஷனுக்கு ஒப்பிடுவேன். இத எப்படின்னு கேட்டீங்கன்னா, இது என்ன நிறைய இதை எப்படி போதிப்பாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க அதெல்லாம் பண்றீங்க, இதெல்லாம் பேயெல்லாம் துரத்துறீங்க, ஹீலிங் எல்லாம் பண்றீங்க, ப்ராப்பர்சி எல்லாம் சொல்றீங்க, இருந்தாலும் நீங்க ஏதாவது பண்ணீங்கன்னா பரலோக ராஜ்யத்துக்குள்ள என்ன செய்ய மாட்டீங்க? போக மாட்டீங்க. ஆனா அப்படி இல்லை. இது என்ன சொல்லுது? நல்லா அப்படி மெதுவா படிச்சுட்டு வந்தீங்கன்னா, கீழே படிங்க. பெருமலை சொரிந்து பெருவெள்ளம் வந்து காற்று அடித்து அந்த வீட்டின் மேல் மோதியும் அது விழவில்லை. இல்ல, அதுக்கு மேல படிங்க. 7 என்னை அறியேன் அப்படின்னு சொல்ற அந்த வசனம் படிங்க. அந்நாளில் அநேகர் என்னை நோக்கி கர்த்தாவே 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 உமது நாமத்தினாலே தீர்க்க தரிசனம் உரைத்தோம் அல்லவா, உமது நாமத்தினாலே பிசாசுகளை துரத்தினோம் அல்லவா, உமது நாமத்தினாலே அநேக அற்புதங்களை செய்தோம் அல்லவா என்பார்கள். அப்பொழுது நான் ஒரு காலம் உங்களை அறியவில்லை, நான் ஒரு காலமும் உங்களை என்ன பண்ணல? அறியவில்லை. இப்போ நீங்க சொல்லுங்க, இயேசு உங்களை அறிஞ்சிருக்காரா அறியலையா? அறிஞ்சிருக்கிறார். இப்படி உங்களை தெரிஞ்சிருக்காரு. ஆனா உங்களை அறியேன் அப்படின்னு சொல்றாருல்ல, அது எப்படின்னா, டேய் உன்னை பத்தி பர்சனலா எனக்கு ஒண்ணுமே தெரியாது, நீ ஆவிக்குரிய மண்டலத்துக்குள்ளேயே வரல. நீ எங்க வரல? நீ கையை தட்டுற, அல்லலியா சொல்ற, குறிச்சு போடுற, எல்லாம் ஓகே ராஜா. நீ ஸ்பிரிட்டுக்குள்ளேயே ஏறி வரல. நீ என் சத்தத்தையே இன்னும் ஒரு வாட்டி நேரடியா என்ன பண்ணல? கேட்கல. நீ ஆவி மண்டலத்துக்குள்ளேயே வரல ராஜா. உன்னை எனக்கு யாருன்னு நாட்டில் இருக்கிற, ஆனா உன்னை யாருன்னே எனக்கு தெரியாது அப்படி சொல்றாரு. அல்லேலூயா. அப்படின்னா உங்களுக்கு புரியுத மாதிரி சொல்லட்டா, ரேமா வார்த்தைக்குள்ள நீ வரலைன்னா, ஆவியின் பட்டயமாகிய ரேமா வார்த்தையை கேட்கலைன்னா, ட்ரீம்ஸுக்குள்ள போகல, அவரோடு கூட நேரடியான பரலோகத்தில் ஒரு தொடர்பு உனக்கு இல்லைன்னா, ஆண்டவர் அவனை பார்த்து தான் சொல்றாரு, உன்னை யாருன்னே எனக்கு சொல்லுங்க. பைபிளை எப்படி இன்டர்பிரேஷன் பண்ணணுன்னே தெரியல பாருங்க. ரொம்ப வச்சு அவன்னா இந்த தமிழ் பைபிள் வேற எதுவும் படிக்க மாட்டான். நான் 20 பைபிள் படிப்பேன், கிரீக் படிப்பேன், ஹீப்ரு படிப்பேன், லத்தீன் படிப்பேன், எல்லாத்தையும் படிப்பேன். ஆமீன் சொல்லுங்க. ஒரிஜினல் டெக்ஸ்ட்டுக்குள்ளே போய் படிப்பேன், அங்கே இப்படி போட்டுருக்குது. அல்லேலூயா சொல்லுங்க. ஆமேன் ஆமேன். இப்போ சொல்லுங்க, கர்த்தர் கனவு வழி அவங்களோட பேசுவாரா? சத்தமா பேசுவாரா இல்லையா? வசனம் மூலமா பேசுவாரா? பேசுவார். வார்த்தை மூலமா பேசுவாரா? உணர்வு மூலமா பேசுவாரா?
இந்த அனுபவம் தான் உங்களை வெற்றிக்குள்ளாக கொண்டு போகும். வெறும் இயேசுவை தெரியுன்றத நின்றாத, அதெல்லாம் வெறும் எல்கேஜி. அவரை அறிகிற அறிவு எப்படி வரும்? எவ்வளவு வேதத்தை படிக்கிறியோ அவ்வளவு நீ அவரை பற்றி ஃபுல்லாக இந்த பைபிளில் தான் இருக்குது. நான் இவ்வளோ நேரம் இந்த பைபிள்ல தான் சொல்கிறேன். அவரை பற்றின முழு ஸ்ட்ரக்சரும் எதுக்குள்ள தான் இருக்குது? பைபிளில் தான் இருக்குது. அப்போ பைபிளை படித்தாதான் அவர் யார், அவர் குணம் என்ன எல்லாம் புரியும். அல்லேலூயா. என்ன இன்னைக்கு சொல்கிறேன் உங்களுக்கு, நீ வாயை திறந்து பேசணும். ஆமே. பக்கத்தில் நீ வாயை திறந்து சத்தமாக வாயை திறந்து நல்ல அதிகாரத்தோடு பேசணும். ஆமே. ஜீவ வார்த்தையை பேசணும், நன்மையை. அப்பந்தான் வாழ்க்கை மாறும், பொருளாதாரம் மாறும், பலகீனம் மாறும், அசுத்தாவி போகும். தேவை வேத பாரகன் மாதிரியே இருந்தீங்கன்னா ஒன்றும் வேலைக்கே. அவர் வேத பாரகன் மாதிரி இல்லாமல் அதிகாரம் உடையவராக இருந்தார். அப்போஸ்தலனாகிய பவுல் உலகத்தின் ஞானத்தை பேசாம தேவனிடத்திலிருந்து கேட்டதை பிரசங்கம் பண்ணினான். அல்லேலூயா. எத்தனை பேருக்கு வழங்கிருச்சு? எந்திரிச்சு ஜெபம் பண்ண போறோம்.